Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நெல்லை விரைவு ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய்க்கும் தமக்கும் தொடர்பில்லை என்று பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் திமுகவின் திசை திருப்பும் செயல் இது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. வேற இப்போ இது சம்பந்தமா திமுகவும் உங்க மேல புகார் அளிச்சிருக்காங்க சொல்றாங்க. இல்ல உண்மையா இருந்தா தானே புகார் அளிக்க முடியும் இல்லையா? இதுல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேண்டப்பட்டவங்க தமிழ்ச்செல்வன் வேண்டப்பட்டவர் தான். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். அனிதா ராதாகிருஷ்ணன் என்னுடைய நண்பர் தான். அது பத்தி எனக்கு தெரியல. எனக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எங்கேயுமே பிடிச்ச மாதிரி தெரியல. எனக்கு நிறைய வேண்டியவங்க இருக்காங்க. நிறைய பேர் தேர்தல் நேரத்தில் அவங்கவுங்க தொழிலுக்காண்டியோட போயிருக்கலாம். இல்ல அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல, உள்நோக்கமா இல்லையாங்கிறது. ஆனா என்ன டார்கெட் பண்றாங்கிறது மட்டும் என்னால தெரியுது. நிறைய பேர் இப்போ இந்த திருநெல்வேலி பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது தாமரைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களால பொறுத்து கொள்ள முடியாமல் திமுக அரசாங்கம், ஆளுங்கட்சி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான நெருக்கடிகள் திமுக கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, என் மீது அவங்க புகார், என் மேல எதுவும் புகார் கொடுத்தாதான் நம்ம பற்றி அதை போய் சொல்ல முடியும். இது தேர்தல் ஆணையத்தில் யாரோ பணத்தை பிடிச்சிருக்காங்க, இது போய் எனக்கு இல்லைன்னு நான் இப்படி போய் சொல்ல முடியும்? இல்லை, நெருக்கடி கொடுக்காங்க திமுக இந்த மாதிரியான நெருக்கடி வெற்றி பெறுவோம், நீங்க வெற்றி பெறுவீங்கிறதுனால நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அது சம்பந்தமா தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் திமுக கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, அது ஆதாரப்பூர்வமாக தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க மறைமுகமாக பண்றாங்க. எது ஆதாரப்பூர்வமாக இருந்தால் கண்டிப்பாக நான் தேர்தல் கமிஷனில் போய் நிச்சயமாக நான் சொல்லுவேன். திமுக ஒவ்வொரு தேர்தல் காலங்கள்லையும் ஒவ்வொரு தேர்தல் அறிவிப்பாங்க, அதுபோல் அந்த விட்டுருவாங்க. இது ஒரு திசை திருப்பதுக்கு, தேர்தலில் ஒரு திசை திருப்பதுக்காக வேண்டி திமுகவுடைய வேலைகள் தானே தவிர வேற ஒன்று. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.